பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பு காண்க. ஓகே, ஸோ நமக்கு இன்டகரல்ல வந்து நிறைய ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ அதனால வந்து என்னது, ஒரு ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப திங்க் பண்ணணும், எந்த ஃபார்முலால வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே நியூமரேட்டர்ல வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே டினாமினேட்டர்ல மட்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்கு. அதாவது தொகுதியில் ஒன்றும் இல்லை, பகுதியில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ 1/2a log of modulus of x minus a divided by x plus a. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ நமக்கு இங்கே வரையறுத்த தொகையிடல் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டன்ட் தேவை கிடையாது. வரையறுத்த தொகையிடல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த எல்லைகள் உள்ளது தான். ஓகே, நம்ம இப்போ வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த இன்டகரில் வந்து என்னது ஐ அப்படின்னு எடுப்போம். ஸோ அது போல் என்னது ஐ அப்படின்னு எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் 3 to 4 dx by முதல் ஸ்டெப்பில் இதை வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏ அப்படிங்கிறது என்னது, இங்கே 2 அப்படிங்கிறதா இந்த கணக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2a. ஸோ 2 பெருக்கல் 2 log of modulus of x minus 2 divided by x plus 2. ஓகே, ஸோ இங்கே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ இது 3, இது 4. இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, அதனால எந்த சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகே, நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். லாக் ஆஃப் இங்கே வந்து என்னது 4 - 2ங்கிறது 2 டிவைட் பை 4 + 2ங்கிறது 6 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ லாக் ஆஃப் இங்கே 3 - 2 அப்படிங்கிறது 1, அப்புறம் 3 + 2 அப்படிங்கிறது 5. ஸோ நமக்கு லாக்ல ஒரு விதி தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, லாக் ஆஃப் a/b இஸ் ஈக்குவல் டு லாக் a மைனஸ் லாக் b அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து என்னது லாக் a மைனஸ் லாக் b இருக்குது. அப்போ வந்து என்னது 1/4 லாக் ஆஃப் a/bக்கு சமம். a/bங்கிறது என்னது, இங்கே 2/6 டிவைடட் பை 1/5. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகே, ஸோ லாக் ஆஃப் இது வந்து எப்படி எழுதிக்கலாம், நம்ம 2/6 பெருக்கல் 5/1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது 1, இது 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 லாக் ஆஃப் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, 5/3 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு இன்டகரல் ஆஃப் 3 to 4 dx by x ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1/4 லாக் ஆஃப் 5/3. இதுதான் வந்து ஆன்சராக கிடைச்சிருக்குது. ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சாச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து கணக்கு நல்லா அப்சர்வ் பண்ணணும். எந்த ஃபார்முலாவோட மேட்ச் ஆகுதோ அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டேமை வந்து ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி லிமிட் வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியதான்.